ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல், அனி லைஃப் டிப் சேனல். இப்போ தான் வீடெல்லாம் தொடச்சி முடித்தாச்சு. வெள்ளிக்கிழமை இல்லையா, இன்றைக்கி ஒரு மணிக்கு தான் பூஜை பண்ண போகிறேன். லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வீடெல்லாம் தொடச்சி முடித்தாச்சு. குளிச்சுட்டு வந்தாச்சு. பாருங்கள், வெளியெல்லாம் வறண்டாலாம் கழுவி விட்டு தொடச்சி பாருங்கள், எல்லாம் கழுவி விட்டுட்டேன். இப்போ வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறமா சாமி பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் பூஜை முடிச்சிட்ருப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு. வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாசல் அலங்காரம் பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். இப்படி நம்ம வச்சாதான் வாசப்படியும் நம்ம மெரிக்காமல் உள்ளே போகும். என்ன பண்ணுவோம், நிறைய பேர் நம்ம வாசப்படி மேலே கால் வச்சு தான் உள்ளே வருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோம்னா வாசப்படியில் கொஞ்சம் மெரிக்காமல் தாண்டி வருவாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோலம் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், நான் அரிசி மாவில் தான் போடுவேன். எப்பயும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தனியாக அதுக்காக நான் எதுவும் ரெடி பண்ண மாட்டேன். அரிசி மாவு வெறும் நம்ம கடையில் விற்கிற அரிசி மாவுலேயே தான் நான் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கோலம்லாம் போட்டாச்சு, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. இப்போ சாமிக்கு நம்ம போய் பூ போடலாம். கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பாருங்கள், சாமி ரூம்லேயும் கோலம் போட்டாச்சு, தாமரை கோலம் போட்டாச்சு, அங்கேயும் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் காயிட்டோன்னு வெயிட் பண்ணுறேன். காஞ்ச வாட்டி பூ போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், 1 மணி ஆயிடுச்சு. விளக்கு வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணிடலாம். பாருங்கள், விளக்கெல்லாம் வச்சாச்சு. பூஜை பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 சங்குப்பூ கிடச்சிச்சு. அது சாமிக்கு வச்சிடலாம். ஈஸ்வரனுக்கு தானே சங்குப்பூ ரொம்ப விசேஷம். வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூஜை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது 1 மணி ஆயிடுச்சு. பசி எடுக்குது, சாப்பிடணும். பிரசாதம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாதாம் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே ஆப்பிள், வாழைப்பழம், தேங்காயெல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. நீங்கள்லாம் பூஜை முடிச்சிட்ருப்பீங்க. எப்போ முடிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது எங்கள் பையனுக்கு செல்லு எங்கள் பொண்ணு ஆர்டர் பண்ணி போட்டிருக்குது. இப்போ தான் வந்துச்சு, வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் எங்கள் பெரிய பையனுக்கு இன்னும் சொல்லலை. அவர் ஃபோன் பண்ண வாட்டி அவருக்கு சொல்லணும். எங்கள் பையனுக்கும் எங்கள் சின்னவனுக்கும் இன்னும் சொல்லலை. அவனுக்கு தான் செல்லு. அவன் காலேஜில் இருக்கான். அவர் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். சர்ப்ரைஸா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நீங்கள் பூஜை முடிச்சிட்டிங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் விளக்கு வைக்கும் போது பார்க்கலாம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.